ஹாய், ரெகுலர் vlogல டே 8 இன்னைக்கு. பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுற மாதிரி கேஷுவலாக வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பஸ் வந்துடுச்சு. சரின்னு அப்படியே பஸ் ஏறிட்டேன். இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து காலேஜ் போகிற மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் காலேஜ்லேருந்து ஃபைனல் ரிவ்யூக்காக வர சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து காலேஜுக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தா எங்கள் பஸ்ஸு நிற்க வேண்டிய இடத்துல 5 நண்பர்கள் உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா அப்படியே என்னோட பஸ்ஸும் வந்துடுச்சு, நானும் ஏறிட்டேன். ஏறின அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ள நாகர்கோவில் வந்துடுச்சு. சரின்னு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் 15 மினிட்ஸ் பஸ் நிற்கும். அந்த கேப்பில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு என்னோட யூடியூப்ல 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் ட்ரீட் வைக்கிறேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்காக ஒரு 4-5 ரூபாய் டேரி மில்க்கையும் வாங்கிட்டு அப்படியே நாகர்கோவில் எக்ஸிட்டுக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு அப்படியே வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வெளியே பாருன்னு சொன்னேன். வெளியே பார்த்தா 3 செம்ம அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே வீடியோவில் 3ஐயும் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறமா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்ன கேப்பில் வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை 2 பேர் இருக்க வேண்டிய சீட்டில் 4 பேர் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு பார்த்தா என் சீட் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சுன்னு சொல்லி என்னை பின்னாடி சீட்டில் உட்கார சொல்லிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்ச சோகத்தில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா 10 o'clock போல் ஒரு ஹோட்டலில் சாப்பிட நடத்துனாங்க. அங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் வாங்கிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்புறமா 6 மணிக்கு ஈரோடு வந்து தான் எழுந்தேன். அங்கேருந்து நாமக்கல் பஸ் ஏறி ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் கேபுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாததுனால நடந்தே ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு நாளைக்கு சொல்கிறேன். பாய்.